ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நாம் இன்றைக்கி நாட்டு வெண்டைக்காயில் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. 3 தக்காளியை சேர்த்துக்கோங்க. இது கூட 2 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இதை அரைச்சது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணிட்டு சூடானதும் கடாயை வச்சுட்டு சூடானதும் எண்ணெய் 2 குழிக்கரண்டி அளவு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை, நாட்டு வெண்டைக்காயை 1/4 கிலோ அளவு இப்போ இந்த எண்ணெயிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இந்த வெண்டைக்காய் நல்லா வதங்கி வரணும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெண்டைக்காய் எண்ணெயிலே நல்லா வெந்து வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வெந்து வரணும். இதுதான் வெண்டைக்காய். இந்த மாதிரி வந்தால் தான் குழம்பு புளிக்குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த வெண்டைக்காயை ஒரு பிளேட்டில் எடுத்து தனியாக ஆற விட்டுடலாம். இப்போது இதே கடாயிலேயே நம்ம இப்போ தாளிப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடுகு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்ததாக சேர்க்க போகிறது சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். இது நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஒரு 7 பல், சின்ன வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதையும் இந்த வெங்காயம் பூண்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இந்த வெங்காயம் இந்த பூண்டு வதங்கி வரும் அந்த நேரத்துலையே ஒரு காஞ்ச மிளகாய் இந்த மாதிரி 2 பீஸை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை இலைகள் ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. இப்போ இது நல்லா கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. இப்போ இது கூடவே பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்குங்க. இப்போ எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகி வரணும். வெங்காயம் எல்லாம் பூண்டு எல்லாமே வெந்து வரணும். இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வதங்கி வர்ற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது மசாலா பொடி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள். உங்கள் காரத்தை தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்து போட்டுக்கோங்க. சேர்த்துட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும் ஆயில்லையே. அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இது கூட சேர்த்திடலாம். சேர்த்திட்டு நல்லா வதக்குங்க. இது ஆயில் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் குழம்பு லாஸ்ட்டில் நல்லா கலர் நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா இப்படி வதக்கிக்கோங்க. ஆயில் பிரிஞ்சு வரணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. இதை இப்போது இந்த மசாலா எல்லாம் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரை அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு உப்பு, இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் கெட்டியாக வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா இது நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் நம்ம இதை வேக விட்டுடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பு வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போது புளித்தண்ணி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, ரொம்ப சேர்த்த வேண்டாம், கொஞ்சமாக நெல்லிக்காய் அளவு மட்டும் சேர்த்து ஊற்றுங்க. அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இதையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ வெல்லம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. சேர்த்துனா டேஸ்ட் இன்னும் ரொம்ப அதிகப்படுத்தி காட்டும். அதனால் சேர்த்துக்கோங்க. இல்லைனாலும் வேண்டானாலும் ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற நாட்டு வெண்டைக்காயை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இது நல்லா எண்ணெயிலே வதங்கி வெந்து வந்ததுனால இது ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வந்தால் போதும். இப்போ வெண்டைக்காய் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி உள்ளே தள்ளி விட்டுருங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்ச வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டாக
வெந்தயத்தூள் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வந்து சூப்பரான நாட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் தூவிக்கோங்க. தூவிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சமாக மேலே வந்து லைட்டாக ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.